Hi everyone, I am Dr. Padmaja. ஸோ இந்த வீடியோவில் ஹோமியோபதி மெடிசின்ஸ் இன்ஃபேன்ட்ஸ் சில்ட்ரன் டீனேஜர்ஸ் இவங்க எல்லாருக்குமே சேஃபாக கொடுக்கறதுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்ஃபேன்ட்ஸுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸை இம்மீடியட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து நேச்சுரலாகவே பில்ட் ஆகும். ஸோ இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கிட்ஸுக்கு வந்து எந்த டிசீஸ் வந்தாலுமே சிவியாரிட்டி ஆஃப் த டிசீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறனால சில்ட்ரன்ஸ் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிசீஸ் ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து அந்த ரெக்கரன்சியை வந்து பிரேக் பண்ணும். ஜெனட்டிக் டிசீசஸை அவாய்ட் பண்ண வைக்கும் ஹோமியோபதி மெடிசின். ப்ரெக்னன்சி டைம்லேயும் ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து சேஃப். ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹோமியோபதி மெடிசின் அக்யூட் டிசீசஸ்க்கு கொடுக்கலாம். எந்த மாதிரி டிசீஸ்க்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபீவர், கோல்டு, காஃப், அலர்ஜி கண்டிஷன், டயரியா, இயர் இன்ஃபெக்ஷன், வயிறு வலி, டீத்திங் இஷ்யூஸ், வாமிட்டிங், கன்வல்ஷன், கான்ஸ்டிபேஷன், வெயிட் லாஸ், ஜாண்டீஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கலாம். இது மட்டும் கிடையாது, க்ரானிக் கண்டிஷன்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஆஸ்துமா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன், எக்ஸிமா, இந்த மாதிரி நிறையா இது கொடுக்கலாம். மைண்ட் லெவல்லையுமே வந்து டீனேஜர்ஸ் ஸ்கூல் போனோடனே நிறைய பேர் புல்லிலாம் பண்ணுவாங்க, அதனால் பயப்படுவாங்க. ஏதாவது டிப்ரெஷன், ஏதாவது கோவம், ரிவெஞ்ச், அதுக்கப்புறம் ரொம்ப ஷையாக இருக்காங்க, இல்லை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன் ஆகிற கிட்ஸ், மெமரி ப்ராப்ளம் இருக்கிற கிட்ஸு, ஸ்லோவாக பேசுகிறாங்க, எழுத முடியல, அந்த மாதிரி இருக்கிற கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ இது மூலயமா என்ன சொல்ல வரேன்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் மெடிசின்ஸ் ஃபார் கிட்ஸ். தேங்க்யூ.